தமிழர் பண்பாட்டில் காலையில் கோலம் போடுவது என்பது வெறும் அழகுக்காக மட்டுமல்ல, அது ஒரு மங்களமான செயலாகவும் தர்மமாகவும் கருதப்படுகிறது. காலையில் கோலம் போடும் நேரம் மற்றும் பொருள் குறித்த விவரங்கள் இதோ. 1. கோலம் போடும் சரியான நேரம். பிரம்மா முகூர்த்தம். அதிகாலை 4:30 மணி முதல் காலை 6 மணிக்குள் கோலம் போடுவது மிகச் சிறந்தது. இந்த நேரத்தில் தேவதைகளும் மகாலட்சுமியும் வீட்டிற்குள் நுழைவதாக ஐதீகம். சூரிய உதயத்திற்கு முன்பே வாசல் தெளித்து கோலம் போட்டு முடிப்பது வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலை, பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வரும். 2. எந்த பொருளில் கோலம் போட வேண்டும். கோலம் போடுவதற்கு பயன்படுத்தும் பொருட்களை பொறுத்து அதன் பலன்கள் மாறுபடும். பச்சரிசி மாவு மிகவும் சிறந்தது. பழங்காலத்தில் கோலத்தை அரிசி மாவினால் மட்டுமே போட்டார்கள். இதற்கு பின்னால் ஒரு உன்னதமான தர்மம் உள்ளது. எறும்பு, பறவைகள் மற்றும் சிறு பூச்சிகள் அந்த அரிசி மாவை உணவாக உட்கொள்ளும். இது ஒரு உயிரினத்திற்கு உணவு அளிக்கும் பூத யஜ்ஞம் என்னும் அறச்செயலாகும். கல்மாவு பை கோலப்பொடி. தற்போது அழகுக்காகவும் எடுப்பாக தெரியவும் கல்மாவு பயன்படுத்துகிறோம். ஆனால் இதில் அரிசி மாவு கலந்து போடுவது சிறந்தது. செம்மண். விசேஷ நாட்கள் மற்றும் பண்டிகை காலங்களில் கோலத்தை சுற்றி செம்மண் இடுவது வழக்கம். வெள்ளை நிறம் ஆத்மாவையும் சிவப்பு செம்மண் நிறம் சக்தியையும் குறிக்கும். இது சிவசக்தி ஐக்கியத்தை குறிப்பதாக கருதப்படுகிறது. 3. சில முக்கிய குறிப்புகள். குளித்துவிட்டு கோலம் போடுதல். அதிகாலையில் நீராடிவிட்டு சுத்தமான மனதுடன் கோலம் போடுவது குடும்பத்திற்கு நன்மையை தரும். தெற்கு நோக்கி போடக்கூடாது. கோலம் போடும்போது வடக்கு அல்லது கிழக்கு திசை பார்த்து நின்றபடி போடுவது சிறப்பு.